கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கின தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன். இந்த தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் மூலமாக தரிசன நேரம் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ப ஈடுநேற்ற நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியமானது ஆரம்ப நாட்களில் ஒரு சிறு ஜெபக்குழுவாக உருவாக்கப்பட்டது. பின்னர் வளர ஆரம்பித்தது. அநேக தெய்வ பிள்ளைகள் விசுவாசிகள் இந்த ஜெபக்குழுவிலே பங்கெடுக்க ஆரம்பித்தால், ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபிப்பதோடு நின்றுவிடக்கூடாது, வட இந்திய பகுதிகளுக்கு சென்று ஆண்டவரை அறியாத மக்களை கண்டறிந்து அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி திருச்சபை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தையும் தரிசனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அதை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது 2006 ஆண்டில் சென்னையில் வேர்ல்டு விஷன் எஃபிகோர் என்கிற நிறுவனங்கள் இணைந்து ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தினார்கள். அதில் 35 வயதுக்குட்பட்டு இந்தியா முழுவதும் இருந்து 3500 பேர் கலந்து கொண்டார்கள். அதிலே அடியேனும் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதிலே இந்த 2006 வரைக்கும் இந்திய தேசத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை, எங்கெல்லாம் திறந்த வாசல் இருக்கிறது, எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறது, எங்கெல்லாம் ஊழியர்கள் பாதங்கள் பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் பாதங்கள் படவில்லை என்கிற எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு எல்சிடி மூலமாக காண்பித்து புஸ்தகமாக அச்சிட்டு கையில் கொடுத்தாங்க. அப்பொழுது அதில் என்னோடு கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தம்பி, நான் இருக்கிற மராட்டிய மாநிலம் வாருங்கள், மகாராஷ்டிரா வாருங்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே நான் ஊழியத்தை செய்ய நான் அர்ப்பணம் செய்திருக்கேன். நான் இருக்கிற அந்த மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரப்பூர் மாவட்டத்தில் அநேக கிராமங்களிலே ஊழியர்களுடைய பாதங்கள் படாத பகுதிகள் எண்ணற்ற பகுதிகள் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய விலாசத்தையும் அவனிடத்தில் கொடுத்து, அவனுடைய விலாசத்தை என்னிடத்தில் கொடுத்து கிட்டத்தட்ட ஓராண்டு என்னிடத்தில் ஃபோன் மூலமாக ஒவ்வொரு நாளும் தொடர்பில் இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஜெபக்குழுவிலே நாங்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும், வட இந்தியா புறப்பட்டு போக வேண்டும் தரிசனத்தை கொடுத்தா. குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபக்குழுவிலே பகிர்ந்து கொண்டேன். அதில் மூத்த ஒரு அங்கிள் என்னை தட்டி கொடுத்து, கர்த்தர் அழைத்தால் திட்டமாக அழைத்தால் புறப்பட்டு போ, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஒரு நாள் அந்த ஜெபக்குழுவிலிருந்து மூத்த ஒரு அண்ணன் எங்களோடு வந்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். இதுதான் தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தினுடைய ஆரம்பம். ஆரம்ப நாட்களில் மகாராஷ்டிராவில் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஊழியம் செய்தோம். அப்படியே ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு செங்கற்சூளையில் நாங்கள் ஆண்டுடைய அன்பை சொல்ல போகும்பொழுது அங்கிருந்த மக்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்களுடைய பகுதிக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல வாருங்கள் என்று சொன்ன பொழுது, அதற்கு பிறகு 2 ஆண்டு சத்தீஸ்கருக்காய் ஜெபித்து, அதற்கு பிறகு சத்தீஸ்கர் மாநிலத்திலே நாங்கள் கால் பதிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து ஒரிசா, குஜராத் மற்றும் தெலுங்கானா மாநிலத்திலும் ஆண்டுடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். என்னோடு கூட ஒரு 45 முழு நேர ஊழியர்கள் கர்த்தருடைய பணியை குடும்பமாக செய்து நிறைவேற்றி வருகிறார்கள். இந்தியாவில் 5 மாநிலங்களில் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட 18 ஆண்டு ஊழியத்தினுடைய முயற்சியினாலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 51 இடங்களில் ஓய்வு நாள் ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் நாங்கள் 2 இடத்துல ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். 2வது ஆலயம் இன்னும் அந்த ஒயரிங் வேலை முடியாத நிலையில மாலையிலே அவர்கள் கேண்டில் பற்ற வைத்து அந்த ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆலயம் ஒயரிங் செய்யப்படுவதற்கான தேவைகள் இருக்கிறத நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதி உள்ள இடங்களிலே 49 இடங்களிலே விசுவாசிகளுடைய வீடுகளிலும் வீட்டு முற்றத்திலும் திறந்த வெளியிலும் மேலே பெட்ஷீட் அல்லது சாரியை கட்டி நாங்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 49 இடங்களிலே ஆலயங்கள் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஆலயத்திற்கு சொல்லி இலவசமாக இடம் கிடைப்பதில் இடம் வாங்கி கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னோடு கூட 45 ஊழியர்கள் இருக்கிற அதில் 11 பேருக்கு மட்டுமே ஊழியத்தை மிஷனரியை தாங்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் இருக்கிறார்கள். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 34 பேருக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லாத நிலை இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய குடும்ப சார்பாக, திருச்சபை சார்பாக ஒரு மிஷனரியை தாங்க நீங்கள் முன்வரலாம். அது மாத்திரமல்ல, இன்னும் என்னுடைய டேபிளில் ஒரு 80க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வெயிட்டிங்கில் இருக்கிறது. ஊழியத்தை செய்ய விருப்பமாக இருக்கிற வட இந்திய தம்பி தங்கச்சிமார் ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணம் செய்திருக்கிற எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே இன்னும் அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம். நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சொல்ல நான் விரும்புகிற காரியம், முதலாவது இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிக்கலாம்.
ரெண்டாவது, நீங்கள் குடும்பமாக கூடி ஜெபிக்கலாம். அல்லது தெருக்களிலே ஒரு தெருவிலே நீங்கள் 4 அல்லது 5 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தால் நீங்கள் கூடி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். மூன்றாவது, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். இப்படி ஒரு ஊழியம் இருக்கிறது, நாம் இந்த ஊழியத்திலே நாம் கவனம் செலுத்துவோம், அந்த ஊழியத்திற்காக ஜெபிப்போம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் திருச்சபைகளில் பொறுப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தால் உங்களுடைய திருச்சபையில் ஒரு ஓய்வு நாள் ஆராதனையிலோ அல்லது சிறப்பு கூட்டத்தில், குறிப்பாக உபவாச கூட்டத்திலோ அல்லது கன்வென்ஷன் கூட்டங்களிலோ நீங்கள் உங்களுடைய திருச்சபையிலே அதை நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நான்காவது, நீங்கள் பணித்தலங்களை வந்து நீங்கள் பார்வையிடலாம். இப்படிப்பட்ட ஊழியம் ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அல்லது சந்தேகங்கள் எழும்பலாம். ஆகவே நீங்கள் தாராளமாக பணித்தலத்தை வந்து நீங்கள் பார்வையிடலாம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இன்னும் தேவையான பொருட்களை குறித்த குற்றங்களை வேதாகமும், ஹிந்தி வேதாகமும், நூற்றுக்கணக்கான வேதாகமும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த சாதாரண ஒரு வேதாகமம் வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 165 ரூபாய் எங்களுக்கு வேதாகமம் தேவைப்படுகிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்க்கிறவர்கள் வேதாகமம் வாங்குவதற்கு நூற்றுக்கணக்கான வேதாகமம் தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்யலாம். புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஹிந்தி புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் தேவைப்படுகிறது. அதற்கென்று சொல்லி நீங்கள் உதவி செய்யலாம். அது மாத்திரமல்ல, பணித்தளத்தில் எங்களுக்கு டோலக் அடித்து பாடுவார்கள், அது தேவைப்படுகிறது. சில இடங்களில் ஜாலர் அடித்து பாடுவார்கள், ஜாலர் எங்களுக்கு தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 2 வீலர் அவசரமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் அதற்கென்று சொல்லி பிரத்யேகமாக உதவி செய்யலாம். இது தவிர நீங்கள் பணித்தளத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக நீங்கள் ஜெபியுங்கள், பணித்தளங்களை வந்து பாருங்கள். கர்த்தர் செய்கிற மகத்தான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 5 மாநிலத்தில் ஊழியம் நடக்கிறது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒரிசா, குஜராத் மற்றும் தெலுங்கானா 5 மாநிலங்களில் ஊழியம் நடைபெறுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல 45 முழு நேர ஊழியர் குடும்பங்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். 51 இடங்களிலே ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறுகிறது. 2 ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. 49 ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். இன்னும் நூற்றுக்கணக்கான மிஷினரிகள் எங்களுக்கு தேவை. அவர்கள் எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. மிஷினரியை தாங்குகிறவர்கள் எங்களுக்கு தேவை. அடுத்தபடியாக மிஷினரி குழந்தையினுடைய படிப்பிற்கு என்று சொல்லி நீங்கள் மாதந்தோறும் ஒரு 1000 நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம். ஆதிவாசி குழந்தைகள் படிப்பிற்கு நாங்கள் உதவி செய்கிறோம். ஒரு குழந்தையுடைய படிப்பிற்கு மாதம் 600 ரூபாய் நீங்கள் கொடுத்து அந்த ஆதிவாசி பிள்ளைகளுடைய படிப்பிற்கு நீங்கள் உதவி செய்யலாம். அது மாத்திரமல்ல, ஆயுள் கால அங்கத்தினர் என்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரே ஒரு முறை உங்களுடைய சின்ன குழந்தைகளையோ உங்களுடைய பேர பிள்ளைகளையோ நம்முடைய ஊழியத்திலே ஆயுள் கால ஜெப அங்கத்தினராக நீங்கள் சேர்த்து விடலாம். உங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய பெயர், பெற்றோருடைய பெயர், பிள்ளையுடைய பிறந்த நாள், பெற்றோருடைய வெட்டிங் ஆனிவர்சரி நீங்கள் எழுதி கொடுத்து, பிள்ளையுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு 3 அல்லது 4 ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் 1000 ரூபாய் காணிக்கை செலுத்துவீர்களானால் தினசரி எங்களுடைய அலுவலகத்தில் நடக்கிற ஜெபத்திலே ஆயுள்கால அங்கத்தினர் பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் அதை மனதில் கொள்ளலாம். இப்படிப்பட்ட அநேக உதவி செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. வளர்ந்து வருகிற ஒரு சிறிய மிஷினரி ஊழியம், வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு கன்று. நீங்கள் பெரிய அநேக தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் பெரிய மரங்களுக்கு கூட தண்ணீர் ஊற்றுகிற ஒரு நிலை நீங்கள் புரிந்து கொள்ளுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வளர்ந்து வந்துக்கிட்ட ஒரு சிறிய செடி. இந்த ஊழியத்தில் ஜெபிக்கிற உள்ளங்கள் திரளாய் தேவை. நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது என்னுடைய அலுவலக அட்ரஸ் உங்களுக்கு போடப்படுகிறது. திருநெல்வேலியில் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்னுடைய பேங்குடைய டீட்டெயில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும். QR கோடு கூட நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கை கொடுக்க விரும்பினால் நம்முடைய கையில் எல்லாருடைய கரங்களிலும் நம்முடைய மொபைல் வீட்டிற்கு 4, 5 என்று சொல்லி பயன்படுத்துகிறோம். ஜிபே அநேகர் பயன்படுத்துகிறோம், பேடிஎம் பயன்படுத்துகிறோம். எந்த விதத்திலேயாக நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்து உதவி செய்யலாம். அதன் மூலம் ஆண்டவரை அறியாத மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவதற்கும் திருச்சபையை ஸ்தாபிப்பதற்கும் அது உதவிகரமாக இருக்கும். 2 இடத்திலே அவசரமாக ஆலயம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்காரு. தன்காவா என்கிற ஒரு இடத்திலும், தும்கானி டேக்கா என்கிற ஒரு இடத்திலும், அது தவிர ராய்காடிலே ஒரு ஆலயம் கட்ட 3 ஆலயம் கட்ட வேண்டியிருக்கு. அது இடத்திற்கே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் செலவாகிறது. அந்த ஆலயம் கட்ட முடியாத ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் உங்களுக்கு உள்ளத்தில் என்ன பேசுகிறாரோ ஏதாயிலும் ஒன்று செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் இதெல்லாம் எங்களால் முடியாது ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நாங்கள் எங்களுடைய ஊழியத்தினுடைய மெயின் நோக்கம் தமிழ் மொழி பேசக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எங்களுடைய ஊழியத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு விசுவாசியும் எங்களுடைய ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு என்ன வழி? நாங்கள் ஒரு உண்டியல் பாக்ஸ் வைத்திருக்கிறோம்.
உங்கள் வீடுகளில் ஏற்கனவே உண்டியல் பாக்ஸ் இருந்தாலும் நாங்களும் உண்டியல் பாக்ஸ் இப்பொழுது 2 ஆண்டுகளாக இதை அறிமுகப்படுத்தணும். அதை வாங்கி கொண்டு ஒரு நாளைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்காக, தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் போட்டுவிட்டு ஜெபித்து விட்டு உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றும் போது கர்த்தர் உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, நீங்கள் செய்கிற பிஸ்னஸில், உங்களுடைய செய்கிற பணியில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஊழியத்தை குறித்து நான் தெளிவாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மேலும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிய விரும்புவீர்களானால் இந்த திரையில் தெரிகிற என்னுடைய செல்போன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஊழியத்தை குறித்து உங்களுக்கு விவரமாய் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து வருகிற ஆண்டவருக்கு நான் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் நன்மைகளை பெற்று வருகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேக தெய்வ பிள்ளைகள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். எங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. இன்னும் சில பிள்ளைகள் உதவி செய்வேன் என்று சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறோம். இன்னும் அநேகர் பணித்தளங்களை பார்வையிட வேண்டும் சொல்லி விருப்பம் தெரிவித்திருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். பணித்தளத்தில் தேவைகளை அறிந்து உதவி செய்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ப இடைநேற்ற நாமத்திலே தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெப நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை இந்த நாளில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளினுடைய தியானத்திற்கான தலைப்பு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்கிற தலைப்பு. பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் துணை என்கிற தலைப்பில் தேவ வசனத்தை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதங்கள் புஸ்தகம் 115வது சங்கீதம் 9 - 11 வசனங்கள், 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 115 9, 10, 11 வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். 11வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். 11வது வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வேத வசனங்களின் வழியாக நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, அப்பிரயோஜனமற்றவன் ஆண்டவரே, கடமையை செய்வதற்கு நீர் பலன் தாரும். இந்த நிகழ்ச்சியின் வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பயத்தோடு இருக்கிறார்களோ பயங்கள் நீக்கப்படட்டும். நீர் அவர்களுக்கு துணை நிற்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தாரும். வேதத்தினுடைய மறைபொருட்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தி வழியாக அறிந்து கொள்கிற காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் என்ன போடப்பட்டிருக்கிறது? அவரை நம்புங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கிற தெய்வ பிள்ளைகள் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முதலாவது சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்லுகிற ஆலோசனை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகையினால தான் சங்கீதக்காரர் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து ஜீவித்ததினாலே, கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளையும் பெற்றதினாலே, கர்த்தரிடத்திலிருந்து அநேக வெற்றிகளை வாழ்க்கையிலே அவர்கள் பார்த்ததினாலே தான் இந்த சங்கீதத்தில் அவரால் இந்த வசனத்தை எழுத முடிந்திருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள் யாரை நம்பி இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தரை தான் நம்பி இருப்பார்கள். அவர்கள் எந்த ஒரு மனிதனையும் சார்ந்திருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் கர்த்தரை நம்புவார்கள். ஏன்னு சொன்னால், முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது
நம்முடைய வாழ்க்கையிலே துணிச்சலான பாவங்களை நாம் செய்ய மாட்டோம். காரணம், ஆண்டவர் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறார். நான் பேசுகிற வார்த்தையை ஆண்டவர் கேட்டு கொண்டு இருக்கிறார். என்னுடைய சிந்தனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் மனதிலே யோசிக்கிற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் உட்காருகிற இடத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நான் யாரோடு பழகுகிறேன் என்பதை கர்த்தர் பார்க்கிறார் என்று அந்த பயம் அவர்களுக்குள் இருக்கும் பொழுது தவறு செய்ய மாட்டார்கள். இன்னைக்கு தவறு செய்கிறவர்களுக்கு என்ன ஒரு பயம், தெய்வ பயம் இல்லாமல் போகிறதுனால தான் அவர்கள் தவறை அதிகமாய் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம செய்கிற ஒவ்வொன்றுக்கும் நீதியில், நியாயத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நாம் அறிந்து விடக்கூடாது. ஆகையினால தான் அறிந்து கொள்ள வேண்டும், மறந்து விடக்கூடாது. காரணம், ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் தக்கவாறு அதுக்கு பலன் நம்ம பெற்றே ஆகணும். நல்லதை விதைச்சோன்னா நல்லதை நம்முடைய வாழ்க்கையில் அறுக்க பண்ணுவார். தீமையை விதைச்சோன்னு சொன்னால் தீமையை அறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமார். கேடகம் என்று சொல்லும் பொழுது யுத்த வீரர்கள், அந்த காலால் படை, தரைப்படை என்று சொல்வார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் தரைப்படை இருக்கிறது, குதிரைப்படை இருக்கிறது, யானை படை இருக்கிறது. நமக்கு இந்திய தேசத்தில் இன்னைக்கு இராணுவம் இருக்கிறது, ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறது, நேவி இருக்கிறது. தரை வழியாக சண்டை போடுகிறவர் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். கப்பல் மார்க்கமாய் சென்று எதிரிகளை அட்டாக் பண்ணக்கூடிய இராணுவ பலம் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. வான்வெளியாய் நம்முடைய தேசத்திற்கு பிரச்சனை வரும் பொழுது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய திறமையும் நம்முடைய தேசம் பெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். அவரே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆண்டவரை நீங்கள் நம்புங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்துருக்கிறீங்களா, ஆண்டவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய பிரச்சனையில் அதை தடுத்து அதை டைவெர்ட் பண்ணி விடுவதற்கு அவர் கேடகமாக இருக்கிறார். தடுக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பலத்தை கேடகமாக ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். இங்கு போடப்பட்டிருக்கிறது, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்ம எந்த சூழ்நிலையிலும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். சில நேரங்களில் புதிதாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அறியாமலேயே ஒரு பயம் வரும். ஒரு புதிதாக நமக்கு வாழ்க்கையில் முதல் முறையாகி ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அல்லது ஒரு பாஸ்போர்ட் எடுப்பதற்காக பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு செல்கிறோம். புதிதான ஒரு அனுபவம் நமக்குள்ளே வரும் பொழுது, வாழ்க்கையில் இது வரைக்கும் சந்தித்திராத காரியங்கள், சிலர் சொல்லுவாங்க, ஏதோ வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனைனால போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அனுபவமே இல்லையே, பயமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். பயத்தோடு நாளைக்கு இந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு வேளை இன்னைக்கு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது ஒரு அதிகாரியை பார்ப்பதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒரு வேலைக்கு செல்வதற்காக இன்டர்வியூக்காக நீங்கள் காத்திருக்கலாம், வெளிநாடு செல்வதற்காக விசாவுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது மருத்துவ ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷனுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். உங்கள் உள்ளத்தில் ஒரு பயம், அந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்து முடிய போகிறது, நான் எப்படி சுகத்தோடு நான் வருவேனா என்கிற ஒரு பயம். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்பது தான் இந்த நாளின் தியானத்தினுடைய முக்கிய சாராம்சம். கற்றுக்கொள்கிற காரியம், பயப்படுகிறவர்களுக்கு அவர் துணை நிற்கிறார். யாருக்கு பயப்படுகிறவர்களுக்கு? கர்த்தருக்கு. மனிதருக்கு பயப்படுகிறவர்களுக்கு துணை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்று சொல்லி இந்த வாசித்த 3-4 வசனங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்கிறது என்பதை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 50:7வது வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன்.
நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அருமையாக ஏசாயா தீர்க்கதரிசி தம்முடைய ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆண்டவர் நமக்கு துணை செய்கிற தேவன். ஆகையால் நான் வெட்கப்படேன். எந்த இடத்துல ஆண்டவர் என்னை வெட்கப்படுவதற்கு அனுமதிக்க மாட்டார். காரணம், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் முகத்தை கற்பாறைக்கு போலாக்கினேன். நான் தைரியமாக இருக்கிறேன். நான் எதை குறித்து பயம் இல்லை. எனக்கு துணை செய்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு ஆணித்தரமாக சொல்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசி. காரணம், ஆண்டவர் அவர் கூட எல்லா சூழ்நிலையிலும் இருந்ததுனால அனுபவபூர்வமாக தான் சங்கீதக்காரன் அனுபவபூர்வமாக அதை அனுபவித்ததுனால தான் இதை எழுத முடிகிறது. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் அவர்கள் அனுபவித்ததை, வாழ்க்கையில் அவர் சந்தித்த காரியங்களை தான் தம்முடைய தாசர்கள் வழியாய் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்துருக்கிறார். ஆகையினால கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அசைக்கப்பட மாட்டாங்க. அது சொல்லியிருக்கிற கர்த்தருக்கு பயப்படுற ஒரு துணையாக இருக்கிறார். இன்னுமாக ஏசாயா 54 ஒரு வசனத்தை ஏசாயா 54 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை நிற்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஏசாயா எதுக்கு சொல்லியிருக்கிறேன்? நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ பயப்படாத. அப்போ ஆண்டவர் யாருக்கு துணை நிற்கிறார்? சங்கீதம் 115 வழியாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கிடகுமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் முதலாவது துணை நிற்கிறார். துணை என்று சொல்லும் பொழுது எங்கே போனாலும் அவர் நம்மோடு கூட வருகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஆபத்து வரும் பொழுது கேடகமாய் இருந்து அந்த ஆபத்து நம்மீது, அது வருகிற ஆபத்து நம்மை சேதப்படுத்தாதபடி அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஏசாயா 41:13 வாசிக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத. ஆண்டவர் ஏசாயாவுக்கு சொன்னாங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன்ப்பா, நீ பயப்படாத. இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளாக நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சில விரல் விட்டு என்னக்கூடிய நாட்களை, புதிய ஆண்டுகளை சந்திக்க, புதிய ஆண்டை சந்திக்க நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பயப்படாமல் இருப்போம். உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், நோய் வரும், தேவைகளான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம கடந்து வருவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். ஏசாயா 50:7 நான் கர்த்தர் துணை செய்கிறவராக இருக்கிறார். நான் வாசித்தவங்க இல்லையா? ஏசாயா 50 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தோம். அங்கே ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். 50:7 பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிற ஆண்டவர். ஆகையினால நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. திட்டமாக சொல்ல முடியுது, நான் வெட்கப்படவே மாட்டேன். காரணம், ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். கலங்கவே தேவையில்லை. பணித்தலங்கத்தில் ஒரு முறை ஒரு ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை அறியாதவர்கள், சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு கொடுக்கிறவர்கள் வந்து என்னை தாக்கி காவல்துறையிடத்தில் என்னை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனடியாக எனக்கு இந்த காவல்துறை வழியாக எனக்கு ஃபோன் வருகிறது. சார், நீங்கள் உடனடியாக நீங்கள் காவல்துறை அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உடனடியாக ஜெபித்தோம். ஃபோன் செய்த காவலரிடம் சொன்னோம், உடனடியாக நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி ஜெபித்து விட்டு நாங்கள் செல்லும் பொழுது சொன்னோம், ஆண்டவரே, நீர் எங்களோடு வாரும், நீர் எங்களோடு வாரும், எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்யும். நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உண்மையாக நீர் உலக ரட்சகர், நீர் நல்லவர் என்பதை ஒரு ஜனங்களை நரகத்துக்கு நேராக போக விடாமல் நல்வழிப்படுத்துகிற இந்த ஊழியத்தை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீ எங்களுக்காக நீர் பேசணும்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டே போனோம். நடந்தது என்ன? அங்கே போன உடனே அங்கே எங்கள் மீது குற்றம் சாட்டினவர்கள்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் போன உடனே அங்கே இருக்கிற அந்த ஸ்டேஷனுடைய அந்த டிஎஸ்பி, அந்த எஸ்ஐ சம்மந்தப்பட்டவங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி சேர் போட்டாங்க. அவருடைய முகம், எங்களுக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் முகம் வெட்கப்பட்டு போச்சு. உங்கள் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் பார்த்தோம், நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை, நீங்கள் தைரியமாக உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யுங்க,
நீங்கள் ஜெபிங்க, எங்களுக்காகவும் ஜெபிங்கன்னு சொல்லி அங்கே இருந்த ஒவ்வொரு காவல் அதிகாரிகளும் எங்களுக்கு பேர்களை கொடுத்தாங்க. வீட்டு பிரச்சனைகள் எங்களுக்கு சொன்னாங்க. எங்களை தட்டி கொடுத்து எங்களை கூட்டு போய் வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல ட்ராப் பண்ணாங்க. காரணம், ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நமக்கு கலங்க வேண்டிய தேவையில்லை. காரணம், ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் தூரமான இடத்துல தான் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. எங்களுக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறதுனால தான் நாங்கள் அங்கே நிற்க முடிகிறது. ஆண்டவர் எங்களுக்கு துணை நிற்கிறார். யோவான் அந்த கடைசியை வாசித்த சங்கீதம் ஏசாயா 44:2 என்ன போடப்பட்டு பார்த்தோம். ஏசாயா 44:2 நம்ம அறிந்து கொண்டோம். யெசூரனே என்று போடப்பட்டிருக்கிறது. வாசித்த அந்த ஏசாயா 44:2 நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது பாருங்க. யெசூரனே அங்கே போடப்பட்டிருக்கு. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உன் தேவனாகி உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறாதா, என் தராசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே பயப்படாதேன்னு சொல்கிறேன். நான் தெரிந்து கொண்ட மகனே, தெரிந்து கொண்ட மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து, நான் உன்னை தெரிந்து எடுத்திருக்கிறேன். நான் உலகத்தில் வந்து பிரித்து எடுத்திருக்கிறேன். விசுவாசி என்கிற அந்த ஒரு ஸ்தானத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன். என்னோட கூட உறவாட, மனவிட்டு பேச, என்னிடத்துல ஆராதிக்க, அப்பா பிதான்னு கூப்பிடுகிற உத்திர சுவிகாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன். நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், முன்குறித்திருக்கிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன். ஆகையினா நீ பயப்படாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிற தேவனா. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சு பாருங்க. எல்லா நிலைகளிலும் உண்மையாக இருந்து ஆண்டவர் பார்க்கிறார். வேலை செய்கிற ஸ்தலத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். நீங்கள் ஊழியம் செய்கிற ஸ்தலத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். நீங்கள் விவசாயத்தில் ஈடுபடும் பொழுது அடுத்தவங்க நிலத்தில் ஒரு வரப்பை நீங்கள் கல்லை நகட்டினா கூட கர்த்தர் அதை விடமாட்டார். அடுத்தவங்க பொருட்கள் மேலே, அடுத்தவனுடைய நிலத்தின் மேலே ஆசைப்படாதுங்க. காரணம், நம்ம இறந்து போனால் ஒன்றுமே கொண்டு செல்வது கிடையாது. அதை மட்டும் நீங்கள் மனசில் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. செத்து போனால் ஒன்றுமே கொண்டு போக மாட்டோம். அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது விட்டு கொடுக்குற காரியம், மற்றவங்க பொருள் மேலே ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தர் உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். நீங்கள் பயந்து கர்த்தருக்கு பயந்தே நடக்கும் பொழுது அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு நீங்கள் விலகி உங்கள் போக்கில் போனீங்கன்னா கர்த்தர் உங்கள் துணையை நிற்க மாட்டார். ஆபத்து வரும்போது உங்களை தப்பு வைக்க முடியாது. அவரால் நாம் கைவிடப்படுவோம். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிங்க. ஜீவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையாகவும் கேடகமாகவும் இருக்கிறார். நம்பர் 1, அவர் துணை கேடகமாக இருக்கிறார். செகண்ட், அவர் உறுதி செய்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 50:7 நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 44:2 நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், யாக்கோபே, நீ தெரிந்து கொண்ட யெசூரனே, என் தாசனே என்று சொல்கிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம். அவர் உங்களுக்கு துணை செய்வார், உங்களுக்கு கேடகமாக இருப்பார். நீங்கள் கலங்க தேவையில்லை. இறுதி மட்டும் உங்கள் வாழ்க்கையில் அவர் துணை நின்று நடத்துவதற்கு உங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் பயப்படுகிறவர்களுக்கு, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீர் துணை நிற்கிற தேவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவர் உங்களுக்கு துணையாகவும் கேடகமாக இருக்கிறார்னு சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாக சொல்லி நாங்கள் உண்மை நம்புகிறோம். உமக்கு பயந்து நாங்கள் நடக்கிறோம். நீர் எங்களுக்கு துணை செய்கிற தேவன், கேடகமாக இருக்கிற தேவன், ஆபத்துகள் வரும்பொழுது தப்பு வைக்கிற தேவன் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். செய்தியை கேட்கிறவர்களுக்கு நிறைவேறட்டும். அவருடைய பயங்களை எல்லாம் நீர் எடுத்து போட்டோம். அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஆயத்தப்படுகிறார்களோ அந்த இடத்துல அவர்களுக்கு துணை நின்று அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசியிருக்கிறார். பயப்படுகிறவர்களுக்கு அவர் துணை நிற்கிறார், கேடகமாக இருக்கிறார். அவர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நாம் கட்டாயம் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டே நாம் போவதில்லை. ஆகையினால அந்த நம்பிக்கையோடு கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம். அவர் உங்களுக்கு துணை நிற்பார். வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் தங்கியிருப்பதாக. காட் பிளஸ் யூ.